நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கேல இருந்தவர். ஏடிஎம்கேல இருந்து தான் பிஜேபிக்கு வந்திருக்கார். ஏடிஎம்கேல இருக்க மினிஸ்டர்ஸ், எடப்பாடி, மற்ற தோழர்கள் எல்லாரோடையும் கேடர்ஸோட அந்த அளவுக்கு விருது உண்டு. அதுவே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு. அதாவது இவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி அவங்க ஏடிஎம்கே இது பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு பிஜேபி கூட்டணிக்கு அதை அனுசரித்து நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் என்ன அந்த சூட்சமும் எல்லாமே இவருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி பிஜேபி ஏடிஎம்கே 2 பேர் தான் இப்ப கூட்டணியில் இருக்காங்க. வேற எந்த கூட்டணியும் இன்னும் எந்த கட்சியும் வருவது முடிவாகவில்லை. ஆனால் ஒரு இது கண்டிப்பாக எனக்கு தெரியும், பிஎம்கே இவங்களோட தான் வர போறாங்க. ஏன்னால் பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுவது எல்லாமே டிஎம்கேவை அந்த அளவுக்கு சாடிச்சு தான் பேசியிருக்கார். அதனால ஃபர்தர் டிஎம்கே கூட்டணியில் விசிகே இருக்காங்க. அதனால பிஎம்கே அங்கே போக மாட்டார்கள். அதனால பிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி இவர்கள் 45 நிமிஷம் அவங்க பேசியிருக்காங்க. பேசினதுல அப்படியே ஒரு சமைக்கு இவரும் சொல்லிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஒரு ஏடிஎம்கே இருந்தால் அது கூட்டணிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இதைத்தான் பிஜேபி மேலிடமும் சொல்கிறார்கள். ஆனால் கம்பல் பண்ணவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இதைத்தான் வைகை செல்வன் ஏடிஎம்கே பழைய மினிஸ்டர் அவர் சொல்லிருக்கார். பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றிணைந்து ஏடிஎம்கே இருந்தால் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்தாலும் இதுவாக இருக்கும். ஆனால் முழு பொறுப்பையும் எங்களோட ரீசெண்டாக நடந்த ஜெனரல் கவுன்சில் இதில் முழு பொறுப்பையும் எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டாரா? இவங்க டிஎம்கே கட்சிக்குள்ளேயே ஏடிஎம்கேக்குள்ளேயே இவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் எல்லாம் வராங்களா, ஆர் இவங்க என்டிஏக்குள்ள சேர்ந்துப்பாங்களா பிஜேபி இதுக்குள்ள அப்படின்னு ஒரு இது. ஸோ இதையெல்லாம் பற்றி பேசுவதற்குத்தான் இவர் நயினார் நாகேந்திரன் இதுக்கு போயிருக்கார் டெல்லிக்கு. டெல்லியில் போய் அமித்ஷாவையும் இவரையும் பார்த்து சொல்ல போறார். என்ன சொல்றதுக்கு இந்த மாதிரி பேசியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சமிக்ஞை கிடைத்திருக்கிறது அப்படின்னால் இது கன்ஃபார்ம்டு இதுவாக இருந்தால் எஸ் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கும். அப்படி என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி அமித்ஷா என்ன எதிர்பார்க்கிறான்னா 134 135 சீட்டு தான் ஏடிஎம்கேக்கு, மீதி 100 சீட் 99 சீட் கூட்டணி கொடுத்தணும். பிஜேபி ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போது நயினார் அடிக்கடி டெல்லி போயிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதுலேயும் குறிப்பாக நேற்று எடப்பாடி அவர்களை பார்த்து ஒரு 45 நிமிஷம் 40 நிமிஷம் கிட்ட பேசிட்டு இன்றைக்கி டெல்லி கிளம்பியிருக்காரு அப்படின்னா அதை நார்மலான ஒரு பயணம்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை ஏதாவது சூசகமான விசேஷங்கள் ஏதாவது இருக்கா? அரசியல் தலைவர்கள், அதுவும் கூட்டணி பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகள், தமிழ்நாடு ஆகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் மற்ற ஸ்டேட் ஆகட்டும், தேர்தல் சமயத்தில் டெல்லிக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்தலில் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி வியூகம் அமைக்கணும், என்ன மாதிரி என்னென்ன கட்சியெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், இந்த தேதிக்கு என்ன நிலவரம், ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி பேசலாம். ஆனால் இவங்க மற்ற இதுக்கும் போவாங்க. ஆனால் இந்த கட்சிகள் சமயத்தில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் டெல்லி போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்கல. இதே எடப்பாடியோட பேசிட்டு இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க. ஆமாம். ஸோ இவர் இப்போ எடப்பாடியோட பேசியிருக்கார். 45 நிமிஷம் இவர் பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதை 45 நிமிஷம் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கேல இருந்தவர். ஏடிஎம்கேல இருந்து தான் பிஜேபிக்கு வந்திருக்கார். அதனால ஏடிஎம்கேல இருக்க மினிஸ்டர்ஸ், எடப்பாடி, மற்ற தோழர்கள் எல்லாரோடையும் கேடர்ஸோட அந்த அளவுக்கு விருது உண்டு. அதுவே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு. அதாவது இவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி அவங்க ஏடிஎம்கே இது பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு பிஜேபி கூட்டணிக்கு அதை அனுசரித்து நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் என்ன அந்த சூட்சமும் எல்லாமே இவருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி என்ன பேச்சு என்ன நியூஸ் வருது அப்படின்னால் இவர் 45 நிமிஷம் அந்த எடப்பாடியோடு பேசியிருக்கார். பேசியிருக்கும் பொழுது இவங்க என்ன பேசுவாங்க சார், மறுபடியும்
பிஜேபி ஏடிஎம்கே 2 பேர் தான் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. வேறு எந்த கூட்டணியும் இன்னும் முடிவாக, எந்த கட்சியும் வருவது முடிவாகவில்லை. ஆனால் ஒரு இது கண்டிப்பாக எனக்கு தெரியும், பிஎம்கே இவங்களோட தான் வரப்போகிறாங்க. ஏன்னால் பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுவது எல்லாமே டிஎம்கேவை அந்த அளவுக்கு சாடிச்சு தான் பேசியிருக்கார். அதனால் ஃபர்தர் டிஎம்கே கூட்டணியில் விசிகே இருக்காங்க. அதனால் பிஎம்கே அங்கே போக மாட்டார்கள். அதனால் பிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வருவது கண்டிப்பாக உறுதியாகிவிட்டது சார். என்ன அவங்க இன்னும் ஓப்பனாக சொல்லலை. இதுக்குள்ளே அதுக்கு என்ன பிஎம்கே கூட்டணி விரிசல், அப்பா ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம், இவங்க ஒரு இது. பட் இது வந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறச்ச அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கு. பவருங்கிறச்ச கேடர்ஸ் நிறைய பேர் இவங்களோட தான் இருக்காங்கன்னு. அதனால் 75-25 ஆர் 70-13 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பலம் ஓங்கி இருக்கிறது. என்ன பேச்சு வந்தது அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் இந்த பக்கம் வந்துருவாங்க, ராமதாஸ் அவர்கள் அந்த ஃபேக்ஷன் அவர் ஜிகே மணி அவங்க டிஎம்கேவுடன் போய்விடுவார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. இப்போ வந்திருக்க நியூஸ்லாம் பார்க்குறது இல்லை, அவர் இந்த பக்கம் தான் வரப்போகிறார் அப்படின்னு பேச்சு வந்தது. ஸோ அந்த மாதிரி வரைச்ச எப்படி சீட்டு கொடுக்க போகிறது என்ன அப்படின்லாம் ஒரு பேச்சு வந்தது. ஸோ இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒன்று, ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த இவருது மூப்பனாருடைய இது, அது டிஎம்கே இந்த கூட்டணியோடு தான் இருக்குது. டிஎம்டிகே முன்னாடியே சொல்லிருக்க ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய ஜெனரல் பாடி கவுன்சில் அந்த மீட்டிங் இருக்குது. அந்த கவுன்சில் மீட்டிங்கில் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்டிகே கண்டிப்பாக அவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரப்போகிற ராஜ்யசபா தேர்தல், இதையும் தாண்டி ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறது, எந்த அளவுக்கு மக்களுக்கு திமுக அரசாங்கம் அந்த கூட்டணி மேலே அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச எது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச பிஎம்கே இந்த பக்கம் இவங்க எல்லாம் வந்தாச்சு, நாளைக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே இந்த பக்கம் வரப்போகிறாங்கன்னா டிஎம்டிகே இந்த பக்கம் வரப்போகுது. சரி, இப்போ கம்மிங் பேக் டு எடப்பாடி இவர்கள் 45 நிமிஷம் இவங்க பேசியிருக்காங்க. பேசினதில் அப்படியே ஒரு சமைக்குன்னு இவரும் சொல்லியிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஒரு ஏடிஎம்கே இருந்தால் அது கூட்டணிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இதைத்தான் பிஜேபி மேலிடமும் சொல்கிறார்கள். ஆனால் கம்பல் பண்ணவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இதைத்தான் வைகை செல்வன் ஏடிஎம்கே பழைய மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்கார். பிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னால், ஒன்றிணைந்து ஏடிஎம்கே இருந்தால் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்தாலும் இதுவாக இருக்கும். ஆனால் முழு பொறுப்பையும் எங்களோட ரீசெண்டாக நடந்த ஜெனரல் கவுன்சில் இதில் முழு பொறுப்பையும் எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். தேர்தல் எப்படி நடத்துவது, எந்த மாதிரி தொகுதி பிரித்து கொடுப்பது, எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது, இதையும் தாண்டி ஏடிஎம்கே விட்டு பிரிந்து போனவர்களை மறுபடியும் கட்சிக்குள் கொண்டு வருவதா இல்லையா, ஆர் அவங்க என்டிஏ கூட்டணிக்குள் அவங்களை அலோ பண்ணலாமா, இது எல்லா முடிவையும் யூபிஎஸ் எடுப்பாருன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த 45 நிமிஷம் மீட்டிங்கில் இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்ச மாதிரி தோன்றுறது. அதாவது ஓகே, ஏன்னா யூபிஎஸும் எடப்பாடி அவர்களும் என் நிலைமையை புரிந்து கொண்டு இருப்பார். ஏன்னா விஜய் இந்த பக்கம் வருவாரான்னு பார்த்ததே விஜய் இப்போ வரா மாதிரி தெரியவில்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், மறுபடியும் என் தலைமைக்கீழ் நான் தான் முதலமைச்சர், என் தலைமைக்கீழ் யாரோ ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் அப்படி தாண்டி போகிறேன், விஜயோட இது கட்சி புதுச்சேரி பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த பாண்டிச்சேரி மீட்டிங்கில் 5000-7000 பேர் வருவாங்க அப்படின்னு பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த கூட்டம் வரவில்லை. அந்த இதுக்கு முன்னாடி இவர் ரங்கசாமி அவர்களும் பர்மிஷன் கொடுத்தார் சிஎம். அப்போ என்ன ஒரு இது இருந்ததுனால், டிவிகே ரங்கசாமி கட்சியோட கூட்டணி சேர்ந்து, டிவிகே ரங்கசாமி கட்சி ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து பாண்டிச்சேரி எலெக்ஷன் இது பண்ணலான்னு. ஆனால் இப்போ இந்த பாண்டிச்சேரி எலெக்ஷனில் அந்த அளவுக்கு அந்த மீட்டிங்கில் டிவிகே மீட்டிங்கில் ஒரு கூட்டம் வரவில்லை. 5000 பேர் கூட வரவில்லை. நிறைய சேர்ஸ் நாற்காலிகள் காலியாக இருந்தது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க பத்திரிகை. ஸோ காலியாக இருந்ததுனால இவர் விஜய் என்ன பண்ணிருக்கார், கூட்டம் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கார். ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் சொல்லியிருக்காங்க, இல்லை கொடுத்த டயத்துக்குள்ளே பேசி முடிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கார். அதனால் எதிர்பார்த்த கூட்டம் வராமையே விஜய் பேசி முடித்து விட்டார் அப்படின்னு பத்திரிகைகள் இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறச்சு அப்போது விஜய்க்கு அந்த மவுசு குறைந்து விட்டாதா? புதுச்சேரியிலே இப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து எப்படி? அப்படி பார்க்கறத விட புதுச்சேரியில் இப்படி இருக்குது, ஒரு பக்கத்து மாநிலம் யூனியன் டெரிட்டரி. தமிழ்நாட்டில் வர்ற கூட்டம்
கம்மியாகி ஒரு தடவை கூட நம்ம பார்க்கலாம்ல, அப்படி பார்க்கலாம்ல. அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு மீட்டிங் இல்லையே தமிழ்நாட்டில். அடுத்த மீட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்ல. சொல்லலாம். பட் இது வரைக்கும் இப்போ என்ன புதுச்சேரியில் இல்லை கூட்டம் தமிழ்நாட்டில் இல்லாமல் பார்க்கல. ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் அடுத்த மீட்டிங் இன்னும் போடவில்லை, பெரிய அளவில் இன்னும் போடவில்லை. ஈரோட்டில் போட போறேன்னு கேட்டிருக்காங்க, பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ தெரிஞ்சிடும், அப்போ தெரியும் என்ன நடக்கிறது. ஸோ இன்னி தேதிக்கு எடப்பாடி அவர்கள் எடப்பாடி இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சமிக்ஞை கொடுத்து விட்ட மாதிரி எஸ் அப்படின்னு. எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக ஏடிஎம்கேலிருந்து வெளியேறி சென்ற வெளியேற்றப்பட்ட, சேர்த்து கொள்ளாமல் வெளியேற்றப்பட்ட, மீண்டும் மீண்டும் கேட்டும் சேர்த்துக்கொள்ளப்படாமல் வெளியேற்றப்பட்ட அந்த ஏடிஎம்கே ஒரு மீட்டிங்கு 15ஆம் தேதி அப்படின்னு உரிமை கோரல் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறதா இருந்து ஓபிஎஸ் தலைமையில் டிசம்பர் 15ஆம் தேதி. இப்போ இது ஒரு மீட்டிங், இவர் 45 நிமிஷம் இவர் பேசி முடித்து, எடப்பாடியோட நயினார் நாகேந்திரன் பேசி முடித்து வெளியில் ஒரு சிக்னல்லாம் போயிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிசம்பர் 15ஆம் தேதி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க விட்டாச்சு, உரிமை கோரலாம் இப்போ இல்லை. ஸோ இதனால் என்ன அடிப்படுறதுனால், அப்போ எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டாரா, இவங்க டிஎம்கே கட்சிக்குள்ளேயே ஏடிஎம்கேக்குள்ளேயே இவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் எல்லாம் வராங்களா, ஆர் இவங்க என்டிஏக்குள்ளே சேர்ந்துப்பாங்களா, பிஜேபி இதுக்குள்ளே அப்படின்னு ஒரு இது. ஸோ இதையெல்லாம் பற்றி பேசுவதற்குத்தான் இவர் நயினார் நாகேந்திரன் இதுக்கு போயிருக்கார் டெல்லிக்கு. டெல்லியில் போய் அமித்ஷாவையும் இவரையும் பார்த்து சொல்ல போகிறார். என்ன சொல்கிறக்கு, இந்த மாதிரி பேசியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சமிக்ஞை கிடைத்திருக்கிறது அப்படின்னால், இது கன்ஃபார்ம்டு இதுவாக இருந்தால் எஸ் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கும் அப்படி என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி திரும்பி இங்கே அமித்ஷா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பற்றி பேசுவதற்குத்தான் அவர் அங்கே போயிருக்கிறார். இதையும் தாண்டி என்ன பேச போகிறார் அப்படின்னால், ஏன்னா அமித்ஷா இது வரைக்கும் என்ன பேச்சு அடிபடுறது அப்படின்னால், நான் முன்னாடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன். முந்தைய மாதிரி போன 2021 எலெக்ஷனில் 191 இடத்துல ஏடிஎம்கே கான்டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கான்டெஸ்ட் பண்ண முடியாது, குறைச்சி தான் கான்டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2021 எலெக்ஷனில் 188 தொகுதியில் டிஎம்கே கான்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களும் இந்த மாதிரி கான்டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே டபுள் டிஜிட்டில் கேட்பாங்க கூட்டணி இவங்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறத 135 140 சீட்டுக்கு மேலே டிஎம்கே அந்த கூட்டணியில் ஆகட்டும், ஏடிஎம்கே இந்த சைடில் ஆகட்டும் கான்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ என்ன பேச்சு வெளியில் அடிபடுறது அப்படின்னால், அமித்ஷா என்ன எதிர்பார்க்குறாருன்னா 134 135 சீட்டு தான் ஏடிஎம்கேக்கு, மீதி 100 சீட் 99 சீட் கூட்டணி கொடுத்தணும், பிஜேபி பிரித்து கொடுத்துப்பாங்க கூட்டணியில் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படை. அவர் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் டிசிஷன் எடுத்தார். அதாவது கண்டிப்பாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நேஷ்னல் லெவலில் என்டிஏ கூட்டணி அப்படின்னால் பிஜேபி தான் தலைமை. ஆனால் ரீஜனல் லெவலில், ஸ்டேட் லெவலில் இன்றைக்கு தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான், ஏடிஎம்கே தான் தலைவர். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு யார் டிசிஷன் எடுக்கிறது? இங்கே 26 சட்டமன்ற தேர்தலுக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? டிசிஷன் எடுத்து வேண்டிய 2 பேரும் சேர்ந்து பேசி ஏடிஎம்கேவும் ஒத்துக்கொள்ள வேண்டும், பிஜேபியும். சார் ஒரு தேர்தல் அப்படின்னா முடிஞ்சதை பாருங்கள், இப்படி தான் பண்ண போகிறோம், கூட்டணி முறிஞ்சு போயிடும். கூட்டணி இன்றைக்கு 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகவும் இது யாருக்கு தேவை என்றால் ஏடிஎம்கே, எடப்பாடி அவர்களுக்கு. ஆனால் பிஜேபிக்கும் என்ன இது தேவைனால், அவர்களுடைய நோக்கம் திமுகவை இந்த தேர்தலில் ஜெயிக்க விடக்கூடாது என்று. அதுக்காக இதையும் தாண்டி ஒரு 40-50 சீட் பிஜேபிக்கு கிடைக்கிறது, எம்எல்ஏ இதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னால், ஆர் மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 135 சீட் 140 சீட் ஏடிஎம்கேக்கு, மீதி இருக்கிற 94 சீட் பிஜேபி அவங்களுக்குனால், அந்த கூட்டணிக்கு எவ்வளோ ஒரு 60 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 94 சீட்டை வச்சுட்டு 60 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு ராஜ்யசபா எலெக்ஷன் அதெல்லாம் வந்தேன்னு வச்சுங்க, 2 இது கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம்ட் ஆகிடும் அந்த 60 சீட் இருந்தால். இதெல்லாம் தான் கணக்கு. பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.